ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக குண்டு மல்லிப்பூ மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க குண்டு மல்லிப்பூ மாலை ரெடி பண்ணி காட்டுங்கன்னு. அதுக்காக நான் இன்றைக்கி 1/4 கிலோ குண்டு மல்லியும் 200 கிராம் குட்டி ரோஸும் எடுத்துருக்கிறேன். ஊசி வந்து நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரணமான ஊசியை எடுத்துக்கலாம். நூல் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியான நூலாக, நான் இன்றைக்கி உள்ள நூல் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ரெட்டையாக போட்டு அதோட கடைசி பக்கமாக கொஞ்சம் நூல் விட்டுட்டு ரோஸ் காம்பியை வச்சு இந்த மாதிரி ஒரு கண்ணி கட்டிக்கலாம். அப்படி ஒரு கண்ணி கட்ட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ரோஸ் காம்பு வச்சு ஒரு முடி போட்டுக்கங்க போதும். அடுத்து குண்டு மல்லிப்பூவை இந்த மாதிரி நார்மலாக ஒன்றும் பின்னாடி ஒன்று வர மாதிரி கோர்த்துக்கலாம். கோர்க்கும் போது பாருங்கள், ரொம்ப காம்பு ஓரமாக போயிடக்கூடாது. அந்த மாதிரி ஓரமாக போகும்போது காம்பு வந்து வெடித்து பூவெல்லாம் உதிர ஆரம்பிச்சிக்கும். அதனால் கொஞ்சம் காம்பு உள்ள தள்ளி நடுப்பகுதியிலேயே கோர்க்க ஆரம்பிச்சிக்காங்க. இந்த மாதிரி ஒன்றும் பின்னாடி ஒன்று வர மாதிரி ரவுண்டாக கோர்க்கும் போது தான் நம்மளுக்கு மாலை கட்டின மாதிரி ரொம்ப அழகாக ரவுண்டாக இருக்கும். குண்டு மல்லிப்பூ மாலை வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் உள்ளன் நூல் எடுத்துருக்கிறேன். இதே நம்ம வேறு ஏதாவது பூவில் மாலை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ஹெவியான நூலாக போட்டுக்கோங்க. நம்ம மாலை ரெடி பண்ணுறோம் அப்படின்னாவே குண்டு மல்லியாக இருக்கட்டும், ஊசி மல்லி, சம்மங்கி, இந்த மாதிரி எந்த பூவாக இருந்தாலும் சரி ரவுண்டாக ஒன்றும் பின்னாடி ஒன்று வர மாதிரி ரவுண்டாக கோர்க்கும்போது தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், முத்து முத்தாக. அவ்வளோதான், இந்த அளவுக்கு கோர்த்துட்டு நம்ம நூலில் தள்ளிக்கலாம். ஊசி வந்து கொஞ்சம் சின்ன ஊசியாக இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து தள்ளிக்கலாம். இந்த மாதிரி கோர்த்து நகர்த்திக்கங்க நூலில். அடுத்த செட்டு நான் கோர்க்கும் போது பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணுற, அந்த ரவுண்டாகவே வர மாதிரி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி அடுத்ததும் கொஞ்சம் நீளத்துக்கு கோர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கோர்த்து நூலில் தள்ளி விட்டோம் இல்லைங்களா, அதோட கடைசி பூவிலையும் இப்போ கோர்த்து தள்ளி விட்டுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, இதோட முதல் பூவையும் ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி திருப்பி வச்சு நம்ம நூலில் இருந்து நகர்த்தும் போது தான் நல்லா ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். வந்து ஆர்டர் மாறாமல் மாலை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்து கோர்க்கும் போது இந்த மாதிரி அது பக்கத்தில் நம்ம கோர்த்துட்டு இருக்கிற பூ வர மாதிரி மட்டும் பார்த்து கோர்த்துக்கோங்க. இவ்வளோ நீளத்துக்கு குண்டு மல்லி பூ கோர்த்துட்டு அடுத்து நான் குட்டி ரோஸ் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அந்த குட்டி ரோஸை நம்ம நார்மலாக மாலை கோர்க்கிற மாதிரி ஒரு ரவுண்டுக்கு 5 ரோஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. காம்பு வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடுங்க. ஏன்னா காம்பு வந்து கொஞ்சம் நீளமாக இருந்ததுன்னா காம்பு உடைய ஆரம்பிக்கும் இன்னொரு பூ மேலே பட்டு. அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்புகளை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டுக்கு இந்த மாதிரி 5 ரோஸ் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி 5 ரோஸ் கோர்த்துட்டு ஒரு ரோஸை மட்டும் காம்பை கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ரோஸ் காம்பை ஒட்டை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோர்த்து நூலில் தள்ளிக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 செட்டு கோர்த்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு செட்டு கோர்த்துருக்கிறேன். அடுத்த செட்டும் இதே மாதிரி 5 ரோஸ் வச்சு ஒரு ரோஸை மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தள்ளிக்கலாம். இதே மாதிரி 3 செட்டு கோர்த்துட்டு அடுத்து நம்ம நார்மலாக குண்டு மல்லிப்பூ ஃபஸ்ட்டு கோர்த்து இல்லைங்களா, ஒன்றும் பின்னாடி ஒன்று வர மாதிரி அதே மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு, அதாவது ஒரு அரை முழம் அளவுக்கு நம்ம கோர்த்துக்கலாம். பாருங்கள், ஜாயின் பண்ணுறது கடைசி வரைக்கும் அது பக்கத்தில் வர மாதிரியே தான் ஜாயின் பண்ணணும். அடுத்ததும் நம்ம மேலே வந்துட்டு 3 செட்டு ரோஸ் கோர்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி ரவுண்டாக 5 ரோஸ் வச்சுக்கிட்டு ஒரு ரோஸோட காம்பை மட்டும் கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கோர்த்துட்டு அதே மாதிரி 3 செட்டு கோர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி 3 செட்டு கோர்த்தோமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் 3 செட்டு கோர்த்துக்கலாம். அடுத்து நம்ம மேலே வந்துட்டு குண்டு மல்லிப்பூ கொஞ்சம் நீளத்துக்கு கம்மியாக கோர்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு குண்டு மல்லிப்பூ கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது மாலை வந்துட்டு அங்கங்கே ரோஸ் இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கோர்த்துட்டு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. மாலை வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி பாருங்கள், நான் இன்னொரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து மாலையோட குஞ்சம் பகுதி ரெடி பண்ணிக்கலாம். மாலையோட குஞ்சம் பகுதி ரெடி பண்ணுறதுக்காக அதே ஊசியில் கொஞ்சம் நீளத்துக்கு நூல் போட்டுக்கலாம். கொஞ்சம் கம்மியான நீளத்துக்கே போதும். அதோட கடைசி பக்கம் நம்ம ஃபஸ்ட்டு கட்டின மாதிரி ஒரு ரோஸ் காம்பு வச்சு இந்த மாதிரி கட்டிக்கலாம். அப்படி கட்ட தெரியலன்னா ஒரு முடி போட்டுக்கோங்க. நார்மலாக முடி போடுற மாதிரி முடி போட்டுக்கோங்க. ஒரு ரோஸோட காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி கமுத்தி கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கமுத்தி கோர்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ரோஸ் காம்பு அந்த நூலெல்லாம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல ரோஸ் வந்துட்டு கீழே நகர்ந்து உதிராமல் இருக்கிறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல ரோஸ் காம்பு பிடிச்சிக்கும். அடுத்து நம்ம முன்ன வந்து மாலையில் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, ரவுண்டாக 5 ரோஸ் வச்சுக்கிட்டு சென்டராக ஒரு ரோஸை காம்பை கட் பண்ணி கோர்த்துக்கிற மாதிரி அதே மாதிரி இந்த இடத்துலையும் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு செட்டு மட்டும் கோர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு செட்டு கோர்த்தாச்சு பாருங்கள். இப்போ மாலையோட குஞ்சத்துக்கு அடியில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு செட்டு ரோஸ் கோர்த்துட்டு அடுத்து குண்டு மல்லி வந்துட்டு கொஞ்சம் நீளத்துக்கு, அதாவது ஒரு 6 சுற்று கோர்த்துட்டு இந்த மாதிரி நகர்த்தி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு கோர்த்த மாதிரியே ஒரு செட்டு ரோஸ் கோர்த்துக்கலாம்.
அந்த மேலே காம்பை கட் பண்ணிவிட்டு கோர்க்கிற ரோஸு அந்த ரோஸை மட்டும் மறந்துடாதீங்க. அது கோர்க்கும் போது தான் நம்மளுக்கு நெருக்கமாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கட்டுக்கட்டாக இருக்கும். இந்த மாதிரி கோர்த்துட்டு கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம மாலை ஜாயின் பண்ணும்போது பாருங்கள், இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்காங்க. ஒரு 5-6 முடி போட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். முடி போடும்போது பூவை வந்துட்டு ரொம்ப கசக்காமல் முடி போட்டுக்கோங்க. அதோட கேப்பில் பார்த்து முடி போடுங்க. அடுத்து குஞ்சத்தையும் அதே நூலையே ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதோட நூலை மாலையோட நூலை கட் பண்ணிவிட்டு குஞ்சத்தோட நூல் ரெட்டையாக இருக்கும் பாருங்கள், அதை ரெண்டாக பிரித்து மாலையோட நடு சென்டர்லேயே நம்ம ஜாயின் பண்ணி முடி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி முடி போட்டுட்டு கட் பண்ணிடுங்க. ரோஸ் மாலையை விட குண்டுமல்லி பூ மாலை வெயிட் ரொம்ப கம்மி. அதோட குஞ்சமும் சின்ன சைஸாக ரெடி பண்ணதுனால நான் இன்றைக்கி மாலையோட நூல் கீழே தொங்கும் இல்லைங்களா, அதே நூல்லையே முடி போட்டுக்கிட்டேன் குஞ்சத்தை வச்சு. அவ்வளோதான், மாலை குண்டுமல்லி பூ மாலை ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. மாலையோட கழுத்து பக்கம் பாருங்கள், நல்லா நெருக்கமாக நூல் தெரியாத அளவுக்கு நல்லா நெருக்கமாக முடி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை கேப்பு விட்டு முடி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கேப்பு விட்டு முடி போட்டுக்கிறேன். அவ்வளோதான், குண்டுமல்லி பூ மாலை ரெடி ஆயிடுச்சு. குண்டுமல்லி பூ மாலை ரெடி பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் சின்ன ஊசியாக எடுத்துக்கங்க. ஏன்னா குண்டுமல்லியோட காம்பு வந்துட்டு நம்ம கொஞ்சம் பெரிய ஊசியாக வச்சு கோர்க்கும்போது வெடிச்சு எல்லா பூவும் உதிர்ந்துடும். அதனால் சின்ன ஊசியில் கோர்க்கும்போது உதிராது, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ.